இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரி ஆஃப் த ரைசிங் சன் பற்றிங்க. எந்த கண்ட்ரின்னு பார்க்குறீங்களா? அதாங்க ஜப்பான். ஜப்பானில் நிறைய யூனிக்கான விஷயம் இருக்கும் மற்ற எல்லா நாட்டை விட கம்பேர் பண்ணும்போது. அந்த மாதிரி யூனிக்கான திங்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டியூப்ஸ், அதாவது டியூப்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் போகுது இல்லையா, அதை டியூப்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து இதுக்காகவே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, புஷ்ஷர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கிறதால எல்லாருமே டியூப்குள்ளே ஏறும்போது புஷ்ஷர்ஸ் வச்சு அவங்க வந்து ஆட்களை வந்து உள்ளே தள்ளுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும். இது வந்து வேறு எந்த கண்ட்ரிலையுமே நம்ம பார்க்க முடியாது. இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட பாத்ரூமை க்ளீன் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிட்டிங்களா? அவங்களுக்கு க்ளீனிங்கோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. இதனால தான் ஜப்பான் பிளேசஸ் ஆகட்டும், எந்த இடமாகட்டும், ஹோமாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லா இடமும் அங்கே ரொம்ப நீட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீட்னஸ் எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம டாக்ஸியில் போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டோர் பக்கத்தில் போனாலே, டாக்ஸிக்கு பக்கத்தில் போனாலே டோர் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் நம்ம இறங்குற இடம் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஏன் அப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? அங்கே வந்து ரொம்ப ஹைஜீனிக்ன்றதால எல்லாரோட கையும் படக்கூடாது அதில் அப்படின்றதுக்காக, ரொம்ப கம்ஃபர்ட்டுக்காகவும் ஹைஜீனுக்காகவும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கள் வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும். அங்கே ரொம்ப பொல்யூஷன் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கே போனாலும் நிறைய பேர், கிட்டத்தட்ட 80% பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொல்யூஷன் மாஸ்க் ஒன்று வேர் பண்ணிப்பாங்க. ஸோ வெறுமனே மட்டும் போட்டுக்க மாட்டாங்க. அந்த மாஸ்கில் வந்து நிறையா பொம்மைகள் வச்சு, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வச்சு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி டால்ஸ் மாதிரி ஏதாவது வச்சு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாஸ்க்கை வேர் பண்ணிப்பாங்க. அது ஃபேஷனபிள் ஆன்டி பொல்யூஷன் மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். எப்படி எல்லா நிமிஷமும் இருக்கும். காலையில் போகிறோம், திரும்ப ஈவினிங் வரும்போது எப்படியா இருந்தாலும் ரோடு வந்து கொஞ்சமாவது டஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மினி டாங்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது சின்ன சின்ன குப்பைகளை கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய எம்ப்ளாயீஸ் இதுக்காக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே யூஸ்வலாகவே ஆஃப்டர்நூன் எப்போ எல்லா நேரங்களையும் அந்த மினி டாங்ஸை யூஸ் பண்ணி சின்ன சின்ன குப்பைகளை கூட எடுத்துருவாங்க. அதனால தான் வந்து ஜப்பான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கார் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பாட் இருக்கணுங்க. ஏன்னா அங்கே வந்து காரை பார்க் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய காசு இருக்கும். ஸோ இப்போ நம்ம கார் வாங்க போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரேஜ் இருக்குது, இந்த இடத்துல நாங்கள் எங்கள் காரை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் காமிச்சாதான் நீங்கள் கார் வாங்கவே அங்கே அலோவ் பண்ணுவாங்க. என்ன எல்லாமே பாசிட்டிவான விஷயமே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப பெரிய நெகட்டிவும் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வேர்ல்டுலேயே ரொம்ப ஹையஸ்ட் சூசைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் இருக்கும். அரௌண்ட் 15 to 39 இயர்ஸ். இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான். அங்கே டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா லூ சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வார்மாக இருக்கும். ஸோ அங்கே எங்கேயுமே வந்து ஜப்பானீஸ் பிளேஸில் வந்து கோல்டான பாட்டம்ஸ் பார்க்கவே முடியாது. இந்த டாய்லெட் சிஸ்டம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நீங்கள் மியூசிக் கூட கேட்டுக்கலாம், அந்த மாதிரி லெவலில் அவங்க வச்சுருப்பாங்க. பப்ளிக் டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. அதாவது உலகத்திலேயே பப்ளிக் டாய்லெட்ஸ் வந்து க்ளீனஸ்ட்டாக இருக்கிறது ஜப்பானில் மட்டும்தாங்க. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபைன் உண்டு. நீங்கள் பஸ்லேயோ இல்லை டியூப்லேயே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், பட் ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணக்கூடாது. இது வந்து அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜப்பானீஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாகவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த இடம், அதாவது மெட்ரோவாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒர்க் ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், எங்கே பார்த்தாலும் உடனே வந்து கண்ணை மூடி தூங்கிடுவாங்க. அவங்க கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தை கூட அவங்க வந்து வீணாக்க மாட்டாங்க. அவங்க டயர்ட்னஸை திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கிற பேட்டரி மாதிரி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் படிக்க முடியுமோ, எப்படி அரேபியன் லாங்குவேஜை நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் படிக்க முடியுமோ, ஜப்பானீஸ் லாங்குவேஜை நம்ம லெஃப்ட் ரைட்டும் படிக்கலாம், ரைட்லேருந்து லெஃப்ட்டும் படிக்கலாம். அங்கே டியூப்ஸில் இல்லை ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இடத்துல எல்லா இடத்துலையுமே அண்டர்கிரவுண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்டர் பர்சன்ஸ், அதுக்கப்புறம் உமனுக்காக புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நார்மலான ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே வந்து யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரிஃபர்டு.
ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒபிசிட்டி வந்து ப்ராப்ளமாக இருக்கிற நேரத்தில் ஜப்பானில் நீங்கள் ஒபீஸ் பர்சனை பார்க்கவே முடியாது. அவங்க வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபுட்டு வந்து அந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறதால, ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதால அவங்களோட உடம்பு வந்து அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ ஓவர் வெயிட்டை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஜப்பானீஸ் எப்போவுமே க்யூஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஹரியாக அவங்க போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்து க்யூ வந்து முன்னாடி போகணும் அப்படின்ற அந்த டெம்டேஷனே அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க க்யூஸை. சில கடைகளில் பார்த்தீங்கன்னா செக் அவுட் அசிஸ்டன்ஸ்னு இருப்பாங்க. ஸோ நம்ம பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளோட மணியை கூட டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறதால. ஸோ நம்ம மிஷின்ஸ்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா சேஞ்சும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். உங்கள் பைக்கை, அதாவது பைசைக்கிளை வேறு எங்கேயாவது நோ பார்க்கிங் இடத்துல பார்க் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து போலீஸ் உங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ஃபைன் கட்டி தான் உங்களுடைய சைக்கிளை உங்ககிட்டேருந்து வாங்கணும். ஜப்பானில் கடைங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோன்னா அங்கே சேல்ஸ் பர்சனே இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு அங்கே ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதில் நம்ம மணியை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மிச்ச பேலன்ஸ் வந்து அந்த மிஷின்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த நாட்டிலையுமே பார்க்க முடியாது. நிறைய கண்ட்ரீஸில் வண்டிங்களுக்கு தான் நம்ம ஸ்பீட் லேன் பார்த்துருப்போம். ஆனால் ஜப்பானில் மட்டும்தான் நடக்கிறதுக்கு கூட லேன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஆஃப் த ரோடில் நடக்கிறவங்கெல்லாம் இப்போ நம்ம வேகமாக போனோம் அப்படின்னா நம்ம ரைட் சைடில் போகலாம். அதே மாதிரி நமக்கு எந்த ஹரியும் இல்லை, நம்ம நார்மலாக போகலாம் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் லேனை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜப்பானில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஸ்பீட் லேன் பார்க்க முடியும் நடக்கிறதுக்காக. இதெல்லாம் மட்டும் ஸ்பெஷல் இல்லைங்க, ஒரு போனஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்களா, உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஜப்பானில் இருக்குது. நீங்கள் ஜப்பானில் மட்டும்தான் இந்த பார்க்குறீங்களா இந்த வீடியோ, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேல்யூவான பொருளையும் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட ஒருத்தருமே அதை எடுக்க மாட்டாங்க. நம்ம எங்கே வேணால் விட்டுட்டே போகலாம் பயப்படாமல். ஏன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஹானஸ்டான பீப்புள் ஜப்பான். நம்ம ஸோ இந்த மாதிரி யூனிக்கான விஷயம்லாம் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.